நான் இன்னைக்கு பேச போறது பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டுல சிம்சோன் என்று ஒருத்தர் இருந்தாரு. 14ஆம் அதிகாரம் 5-6 வசனம். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி மேல வருவாரு, போயிருவாரு. And Samson went down to Timnah with his father and mother and came to the vineyards of Timnah. Now to his surprise a young lion came roaring against him. சிம்சோனுக்கு நேரே ஒரு சிங்கம் பாய்ந்து வந்தது. 6ஆம் வசனம். And the spirit of the Lord came mightily upon him. எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, mightily upon him. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல வல்லமையாய் இறங்கினார். And he tore the lion apart as one would have torn apart a young goat, though he had nothing in his hand, but he did not tell his father or his mother what he had done. இப்போ அந்த கதைக்குள்ள நான் போல, spirit, the holy spirit came mightily upon. நான் சொல்லுங்க mightily. அந்த mightily என்ற வார்த்தை எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சலாக், சலியாக், சலியாக். ஓகே, சலியாக். அந்த சலியாக் என்ற வார்த்தை தான் மைட்டிலி. அப்ப அந்த சலியாக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ப்ராஸ்பர். ஆமென். என்ன பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அல்ல சிம்சோன் மேல எதற்கு வந்தாராம்? சிங்கத்தை ஜெயிக்கிற ப்ராஸ்பரிட்டி கொடுப்பதற்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ அந்த நாள் அவனுக்கு வந்தது சிங்கம். அந்த சிங்கத்தை ஜெயிக்க God came mightily upon him. சலியாக், சலியாக் என்ற வார்த்தைக்கு ப்ராஸ்பர் என்ற அர்த்தமாகும். இன்னைக்கு நான் சொல்றேன், அவனுக்கு சிங்கம், உனக்கு டீச்சிங் தொழில், எனக்கு பாஸ்டர் வேலை, இவருக்கு வர்ஷிப் லீடர், இன்னொருத்தருக்கு மியூசிஷியன். இதை ப்ராஸ்பர் பண்ணக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சதுன்னா ஒரு ஆமீன் சொல்லி நான் விட்டுறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஜோஷுவா 1:8, ஜோஷுவா இரவும் பகலும் நீ வேதத்தில் தியானமாயிருந்து இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலகாமல் இருந்தால் I will make your way prosperous. எல்லாம் சொல்லுங்க prosperous. என்ன தெரியுமா நமக்கு பிரச்சனை? நமக்கு ஈஸியா இருந்தா ஆமீன் அல்லேலூயாலாம் வரும், கொஞ்சம் டஃப்பா இருந்தா நம்மால ஒன்னும் புரியாது. எல்லாம் அந்த மாதிரி சர்ச் எல்லாம் நீ நடத்த விரும்பல, ஆழமா இருக்கணும். அந்த ப்ராஸ்பரஸ் என்ற இடத்துல பயன்படுத்தப்பட்ட அதே எபிரேய வார்த்தை தான் சிம்சோன் மேல் ஆவியானவர் வந்தார் மைட்டிலி என்ற வார்த்தை. அதே எபிரேய வார்த்தை சலியாக். அப்படின்னு என்ன தெரியுமாங்க? கர்த்தர் அவனுடைய வழியை, யுத்தங்களை ஜெயிக்க செய்தார். ஆமென். எதுவுமே நம்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்தா நீ செய்யற உன்னுடைய கெரியர், உன்னுடைய ஜாப், உன்னுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் மைட்டிலி ப்ராஸ்பரஸ் ஆய் மாற்ற என் தேவனால. நிறைய பேருக்கு ஆவியானவர் வந்துட்டா 4 துள்ளு துள்ளணும், தித்தி தித்தி தின்னு அது முடிஞ்சு போச்சாம. நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருது துத்து துத்துன்னு துள்றதுக்கும் 4 வாட்டி குதிக்கிறதுக்கும் 5 பேரை கீழே தள்ளுறதுக்கும் அல்ல, நீ செய்கிற காரியங்களில் செழித்து ஓங்குவதற்காக. ஒரு ஆமீன் தானே கேட்டேன் சத்தமா? ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39 வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன். அந்த காரிய சித்தி என்ற இடத்துல மீண்டும் பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை சலியாக். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா ப்ராஸ்பரஸ். இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். 3 பேரை தட்டி சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். ஒண்ணு அதை பத்திலாம் நாங்களாம் அதெல்லாம் கத்துக்க மாட்டோம் பாஸ்டர். நாங்க எழுந்து மேடல் இருந்தா பிச்சு வாங்குற ரபேமா ஷேகே தேரே மகளே அப்படின்னா ஈவினிங் வா நான் சொல்றேன். But let's learn something. ஆமென். அதே வேர்டு தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. புறஜாதி போத்திஃபார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசேப்பை கண்டு வாவ் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லுகிற சக்சஸ் கொடுத்ததற்கு காரணம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நான் இப்படி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு சபைக்கு சப்மிட் பண்றேன். ஆவியானவர் உங்க கூட இருக்காருன்னா உன் கெரியர், உன் ஜாப், உன்னுடைய வேலை, உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய ஊழியம் எல்லாமே செழிக்கும். செழிக்கலன்னா அவர் உன் கூட இல்லைன்னு அர்த்தம். ஐயோ ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப தைரியமா பக்கத்துல இன்னைக்கு சொன்னா இன்னைக்கு வெற்றி நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு கையை குலுக்கி சொல்லுங்க, ஆவியானவர் என் கூட இருக்கிறார். இன்னொரு முறை நல்லா குலுக்கி, ஆவியானவர் என் கூட. இப்ப நான் ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன், நீ ஆமீன் சொல்ல. அப்படின்னா நீ ஆண்டியா இருக்கவே முடியாது. ஆமென். ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க சின்ன வயசுல எங்க அண்ணன் நாங்கெல்லாம் சர்ச்சில் இருக்கும்போது எங்க அப்பா தான் காத்திருப்பு கூட நடத்துவாரு. எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவிக்கு இடம்னா எங்க அப்பா ஒரு பாட்டு பாடுவார். அதுவும் எங்க அம்மா பாட்டுனா தான் ஆவியானவர் இறங்குவார், வேற யாரு பாடினா இறங்காது. உட்கார்ந்து பாட்டு பாடும். தகர்த்த இடி முழக்கம் போலே பெருவெல்ல தண்டட பூடா பொண்டா புண்டா புண்டா. இந்த கொட்டு ஏற 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 ஆவி இங்க ஏறும். கொட்டு முச்சுன்னா ஆளுக்கு குறை சொல்லி சண்டை போட்டு போயிடுவான்.
இது ஆவியா என்ன ஆவியோ எனக்கு தெரியாது. முடிச்சாமா அவ்வளவு காத்திருப்பு கூட்டம் முடிச்சுட்டு 4 பேர் சேர்ந்து குறை சொல்லுவான். 4 பேரை இந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையால வருது துள்றதுக்கும் பாய கிழிக்கிறதுக்கும் 4 பேரை தள்ளி போட்டு புஷ்னு பண்றதுக்கு இல்ல. நான் நினைக்கிறது உண்மையால வர்றது சிங்கத்தை கிழிப்பதற்கு, வழிகளை வாய்க்க செய்ய, வியாபாரத்தை லாபமாய் மாற்ற, வாழ்க்கை வெற்றியாய் மாற, விட வேண்டிய சரத்தை. Come on, Spirit comes upon you. உங்க கூட இருப்பாரானால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நான் ஒன்னு சொல்ல போறேன், நீங்க ஆமீன் சொல்லணும். நீங்க வேலை செய்யற கம்பெனி ஓனர் உங்களை பார்த்து தெரியாம பக்கத்துல சொல்ல போற, என்னன்னு தெரியாதரா, அந்த பிரதரை மட்டும் வேலை விட்டு எடுத்துறாத, அவர் இருக்கிறனால அந்த கம்பெனி நல்லா இருக்கே. ஓ ஆமீன் சொல்ல மாட்டியா நீ? இன்னொரு முறை சொல்றேன், சில சிஸ்டரை பார்த்து சில கம்பெனி சொல்ல போறாங்க, ஏய் ஹெச்ஆர் கூப்பிட்டு சொல்லுங்க, ஏய் ஹெச்ஆர் இங்க வா, ஹெச்ஆர் இங்க வா, அந்த அம்மா இருக்கு பாரு, என்ன பண்ணாலும் அவளை கலட்டாத, எனக்கு என்னன்னு தெரியல, அவ இருக்கிறனாலதான். அந்த நாள் வருவதாக. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர். இன்னொரு முறை என் கூட சேர்ந்து கை வச்சு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர். நிஜமா சொல்லு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர். நீங்க எவ்வளவு பாக்கியசாலின்னு சொல்லிடுறேன். சிம்சோனுக்கு ஆவியானவர் வருவாரு போயிருவாரு. ஆமென். யோசேப்புக்கு வருவாரு போயிருவாரு, தாவீதுக்கு வருவாரு போயிருவாரு. ஆனா உனக்கு இனி என்றென்றைக்குமாய். I declare and I submit to the church, நீ எதை செஞ்சாலும் அதை வாய்க்க செய்வார். நம்ம 1 லட்சம் சொல்றோம் பாருங்களேன். நான் சொல்றேன், அந்நிய கண்களால சீக்கிரம் எப்படினே தெரியாது 1 லட்சம் பேர் இருப்பாங்க. And our Spirit comes mightily, Saliak, to prosper me, to bless me with abundance. Amen. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வேலை எல்லாம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்? இன்னும் அந்த மூஞ்சியே இன்னும் ஆவியானவர் மூஞ்சி மாதிரி தெரியல. பக்கத்துல நல்லா சிரிச்சுட்டே சொல்ல, ஆவியானவர் என் கூட இருக்கிறார். Hallelujah. யோவான் 14:16. Let's go to 14:16 of John. Jesus said, and I will pray the Father. I will pray the Father and he will give you another helper that he may abide with you forever. தமிழ் சீக்கிரமாய். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறு ஒரு, எல்லாம் சொல்ல வேற ஒரு. இப்பதான் நான் எங்களுடைய செய்தியினுடைய கிளைமேக்ஸ்க்கு வரேன், நல்லா கேட்டுக்கோ. வேறு ஒரு தேற்றவாளன் அப்படின்னு எழுதிட்டாங்க இங்கிலீஷ்ல. And I will pray the Father and he will give you another helper, another comforter. எல்லாம் சொல்லுங்க another. அந்த another helper என்ற இடத்துல கிரீக் இங்கிலீஷ் காட்டிலும் பவர்ஃபுல். ஆமென். ரிச்னு சொல்லலாம், கிரீக் இங்கிலீஷ் காட்டிலும் ரிச். அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை 2 வார்த்தை இருக்கு கிரீக்ல anotherக்கு. ஒன்னு ஆலோஸ், ஒன்னு ஹெத்தரோஸ். ஆலோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். ஆலோஸ் என்ற வார்த்தை அங்க எழுதி இருக்கு. ஆமென். ஆலோஸ் என்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க? another of the same kind. another of the same kind. இன்னொருவர் தான் வருகிறார், ஆனா அவர் என்ன மாதிரியே இதே கைண்ட். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்ற? நான் இருக்க மாட்டேன், நான் முடிச்சிட்டேன், சிலுவையில் ஏறிட்டேன், எல்லாம் முடிந்தது, நான் மரிச்சிட்டேன், அடக்கம் பண்ணிட்டேன், உயிர் தெழுந்துட்டேன், நான் பரமேறி போறேன், இப்ப நான் உங்களுக்கு இன்னொருத்தரை அனுப்ப போறேன். ஆனா அவர் எப்படி இருப்பாரா? another, அவர் வேறொருத்தர் தான், திரித்துவத்தில் இன்னொருத்தர் தான், ஆனா சேம். அப்ப நான் இன்னைக்கு ஆவியானவர் உன் கூட இருக்கிறாருன்னு நம்புறோம். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர்னா, இயேசு எப்படியோ அதே மாதிரிதான். பவுல் சொன்னார் கலாத்தியரில், மதிகேட ஃபூலிஷ் கலாத்தியரே, நல்லா தானடா இருந்தீங்க, யாரா உங்களை கெடுத்தாங்க, இன்னொரு சுவிசேஷம். ஆமென். If anyone preach any other gospel, any other gospel என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை ஹெத்தரோஸ். அந்த ஹெத்தரோஸ் என்ற வார்த்தை ஆலோஸ் அல்ல, ஹெத்தரோஸ் என்ற வார்த்தைக்கு ஆமென் another of another kind.
அப்போ நீ இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ண சுவிசேஷம் இந்த கைண்டு, இப்போ உனக்கு யாரோ வந்து நியாயப்பிரமாணம் சொன்னாங்களே அது இந்த கைண்ட் அல்லது வேற கைண்டு. அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹெத்ரோஸ், ஆனா இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஆலோஸ். ஆலோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் another but of the same kind. அப்படின்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்க கூட இருக்காரா? இருக்காருன்னா அவர் எப்படி தெரியுமா? இயேசு மாதிரியே தான் இருக்கிறார். இயேசு எப்படியோ அவரும் அப்படியே. ஓ, இட் இஸ் த சேம் ஹெல்பர். அந்த ஹெல்பர் அண்ட் another helper. ஹெல்பர் என்ற வார்த்தைக்கு பேராக்ளிட் என்ற கிரேக்க வார்த்தை பேராக்ளிட்டோஸ். லெட் மீ ஷோ யூ டிஸ்பென்சேஷன். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் சொல்லுங்க, பழைய ஏற்பாடு இப்படி இப்படி நடந்து அப்படி இப்படி பண்ணி தூங்குற என் பாட்டி எழுப்பி நான் பைபிள் சொல்லி கொடுக்குறேன். அதுதான் என் ஒரு பாஸ்டருடைய பொறுப்பு. அம்மாம்பெரிய வஞ்சர மீனும் வாயில தள்ள முடியுமா? உள்ள போவாது, செத்து போயிருவேன். அதை புடுங்கி, அதை குடலை புடுங்கி, கண்ணை புடுங்கி, வாழை வெட்டி, சிறக வெட்டி, அதை வறுத்து, அதை அறுத்து உனக்கு வார வாரம் தின்ன கொடுக்கறேன்ல. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன். அதான் பாஸ்டர் வேலை, நல்ல அம்மா வேலை. அதுல நான் நல்ல மாமியார். கட்டிட்டு அங்க போ, அது இங்க போ, அதுல கட்டி விட்டேன்ல போன்னு. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சோ ஓல்ட் டெஸ்டமென்ட் எல்லாம் சொல்லுங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் யார் தெரியுமா ப்ராமினன்ட் பர்சன் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்? தி ஃபாதர், பிதாவாகிய தேவன். இயேசு மாமிச பிரகாரமாய் பெத்லகேம் முன்னணை தொடங்கி 33 வருஷம் உலகத்தில் இருந்தார். யாரு ப்ராமினன்ட் ஃபிகர்? ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து இப்ப சொல்றார், நான் போறேன், நான் போகும்போது என்ன போல இன்னொரு சேம் கைண்ட் உங்களுக்கு தருவேன். இப்ப யார் இருக்கிறாரு? ஐயோ, அதை சொல்றதுக்கு அவ்வளோ யோசித்து என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி பழைய ஏற்பாட்டுல யார் ப்ராமினன்ட் ஃபிகர்? ஃபாதர். பூமியில சர்ற பிரகாரமா இருந்தது இயேசு. அவர் எடுத்துக்கொள்ள பின்னாடி நம்ம கூட யார் இருக்கிறாங்க? அது கூட சிலர் அப்படியா அப்படின்னு அது கூட தெரியல. நான் இன்னொரு வாட்டி கேட்கிறேன், நல்லா சொல்லி பின்னாடி வரைக்கும். பழைய ஏற்பாட்டில் அதிகமாய் ப்ராமினன்ட் ஃபிகர் யாருங்க? ஃபாதர். பூமியில இருக்கும்போது சரீர பிரகாரமாய் இயேசு. இப்ப நம்ம கூட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கோஷி பாஸ்டர் உயர்த்த விரும்புவதில்லை. இவர் என் செல்ல புள்ள, யார் பெத்த புள்ளையோ அவரெல்லாம் உயர்த்துவதில்லை. அவருக்கு ஒருத்தரை உயர்த்தினதான் பிடிக்கும். யாரை உயர்த்தினா பிடிக்கும்? இயேசுவை உயர்த்தினதான் பிடிக்கும். ஓ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He doesn't like anybody else glorified. John 16:14 இயேசு சொன்னார். Give me 16:14 of John. Amen. He will who? Jesus says, the Holy Spirit will glorify me. For he will take of what is mine and declare it to you. Amen. எல்லாரும் என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன தெரியுமா வேலை? என்ன வேலை? இயேசு உயர்த்தணும். இப்ப நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த சபையில ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிடுறேன். எந்த சபை இயேசுவை நிறைய உயர்த்துதோ அந்த சபையில ஆவியானவர் இருக்கிறாரு. எந்த சபையில இயேசுவுக்கு இடமே இல்லையோ அங்க ஆவியானவருக்கு என்னைக்கே இடமே. Because he says the Holy Spirit will come, but he will not glorify himself, he will glorify me. ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. 2 வார்த்தை பவுல் சொன்னாரு, எடுக்க நேரம் இல்ல. பக்கத்துல ஆவியானவரை துக்கப்படுத்தாத. இன்னொருத்தர் தடுத்து ஆவியானவரை அவிச்சு போடாத. Don't quench the spirit, don't neglect the spirit. 2 வார்த்தை பவுல் சொல்லியிருக்காரு. எப்ப தெரியுமா ஒரு சபை ஆவியானவர் அவிக்கவோ துக்கப்படுத்த முடியும்? நான் சொல்லிடுறேன். உங்க வீட்டுக்கு நான் வரேன், நீங்க உட்கார்ந்து பாஸ்டர் உட்காருங்க, ஒரு கப்பு காஃபி கொடுத்துட்டு ஒரு பெரிய ஆல்பம் கொண்டு வந்து திறந்து வச்சுட்டு என்கிட்ட சொல்றீங்க, என் மூத்த மகன் பாஸ்டர், அவன் கல்யாணம் பாஸ்டர், அவன் காலேஜ் கிராஜுவேஷன் பாஸ்டர் அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் அம்மா பெரிய ஆல்பம். நான் பார்த்தேன், அம்மா இது திருப்பி முடியுதுல 3 மணி ஆயிரும். ஆனா அந்த அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். யாரை பத்தி சொல்றாங்க? தான் பிள்ளைய பத்தி. ஆமென். சொல்ல சொல்ல நான் எலியேசருக்கு போன் பண்றேன், இந்த பக்கம் திரும்புறேன், அந்த பக்கம் பாக்குறேன், Facebook பண்றேன், SMS பண்றேன். அந்த அம்மா என்ன நல்ல ஒரு அறிவுள்ள தைரியமுள்ள அம்மா என்ன செய்வோம், நீ பார்த்தது போதும் கிளம்பு நீ. ஆமென். காப்பி குடிச்சலாம். இப்போ நான் இங்க இவ்வளவு தூரம் இருக்கிறது வேற எதுக்கும் அல்ல, இந்த புக்ல இருக்கிற என் பிள்ளைய உனக்கு காட்டுறதான். இன்னும் ஒண்ணு யாருக்கும் இன்னும் புரியுற மாதிரி இல்லை. நீ பார்த்துட்டே இருந்தினா நல்லா கேட்டுக்கோ. இது ஆழம். நீ பார்த்து ஐயோ இதுவா, ஆமா ஆமா இது 8th ஸ்டாண்டர்டாமா இது அப்படின்னு கேட்டு சும்மா பிடிக்கலாம் கூட. அப்படியாம்மா இது காலேஜ் கிராஜுவேஷன், இந்த பொண்ணு யாரமா ஒரு பக்கத்துல, அப்படி அதுவா இதுவா அந்த அம்மா பீத்திக்கிட்டே இருக்கும்.
ஆனா நீ கவனிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த அம்மா திறந்து காட்டாது, புக்க மூட்டு டீ கொடுத்து அமிச்சிரும் உன்னை. நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த சபை எந்த பாஸ்டரு அந்த ஆல்பம்ல, எந்த ஆல்பம்ல, இந்த ஆல்பம்ல தான் காட்ட விரும்புகிற மறுரூப மலையில் சொன்னார் இவர நேசகுமாரன், யோர்தான் வெள்ளத்தில் சொன்னார் இவர நேசகுமாரன், அவரை எந்த சபையின் பரிசுத்தா புரிஞ்சா ஒரு ஆமேன் சொல்லில ஊற்று. அடுத்த முறை ஆல்பம் திறக்கும்போது தூங்காது. ஆமென். எந்த சபை ஆல்பம் உற்று தன் மகனுடைய புகைப்படத்தை அதிகமா பார்க்க விரும்புதோ அந்த சபைக்கு கர்த்தர் இன்னும் வெளிப்பாடை கொடுப்பார். அந்த அம்மா இன்னொரு பக்கம் திருப்பி, இது காலேஜ்ல, இது பிராம்ஸ்டன் யூனிவர்சிட்டியில, இது இந்த யூனிவர்சிட்டியில என்கிட்டே சில தாய்மார்கள் தங்கள் பிள்ளைய பத்தி சொல்லும் போது அந்த முகத்துல பாக்குற ஒரு மலர்ச்சி, பாஸ்டர் என் பிள்ளை இன்ஜினியரிங் எல்லாம் கிளியர் பண்ணிட்டான். ஓ, உனக்கே அவ்வளவு சந்தோஷம் இருக்குனா என் நேசகுமார்னு புகழ்ந்த. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய டிஸ்பென்சேஷன், இந்த டிஸ்பென்சேஷன் அவர் வேற யாரை உயர்த்தி காட்ட விரும்பவில்லை, ஆல்பம்ல இருக்கிற தன் குமாரனை காட்ட விரும்புகிறார். பார்க்க நீங்க ரெடியா? நீங்க கேட்க நீங்க ரெடியா? வரும் நாட்கள்ல பல பக்கங்களை கர்த்தர் திருப்புவார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு ஹெல்பர், கம்ஃபர்டர் என்ற பெயர். ஆமேன். He will glorify me. என்னதான் வெளிப்படுத்துவார். நான் காலையிலே சொல்லுவேன், நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், நிறைய சர்ச்சில எல்லாம் இயேசுனா யாருன்னு கூட தெரியாதுங்க, மறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க சர்ச்சில் எப்படி தான் ஜெபம் பண்றாங்க? கடவுள் அருளால். யார் கடவுள்? they don't know, they don't care, they don't want to say it, they just say common word, கடவுள் அருளால், கடவுள் அருளால், கடவுள் அருளால். இல்ல, எந்த கடவுள் இல்ல, எங்க ஊர்ல 33 கோடி கடவுள் இருக்கு. You don't know clearly what கடவுள் you are. நான் தான் டிஸ்பென்சேஷன் காட்டுற. மீண்டும் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ப்ராமினன்ட் ஃபிகர் யாருங்க? ஃபாதர். சர்வ பிரகாரமா பூமியில நம்ம கூட இருந்தது யாருங்க? இயேசு. இப்ப நம்ம கூட யாரு இருக்காருங்க? பரிசுத்த. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரை காட்ட விரும்புகிறார்? அதனாலதான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரும்போது என்ன கிறிஸ்துங்க? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து, அந்தி காடா? அந்தி கிறிஸ்து. சர்ச் நம்ம சொல்ல வேண்டியதும் பேச வேண்டியதும் உயர்த்த வேண்டியதும் வேற யாரும் இல்லை. யாரை உயர்த்தணும்? இட்ஸ் நாட் ஆன்டி காட், இட் இஸ் ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்து தான் சபைக்கு நிறைவு.